இந்த 5ஆம் இடம் என்பது முதல் புத்திரன், குழந்தை தான் 5ஆம் பாவம். அந்த ஜாதகருக்கு பாருங்க 5ஆம் பாவம் முடங்கிட்டாலே அந்த கரு உருவாகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கரு உருவாகுமா. இந்த உலகத்துல காதல் என்பது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க. இந்த காதல்ங்கிறது எத்தனாம் இடம் கேட்டீங்கன்னா 5ஆம் பாவம் தான். யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருக்குதோ அவங்க காதலிப்பாங்க, அந்த காதலை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த காதலுக்கு இடையூறாய் ஒன்று இவங்க தாய் தந்தையோ இல்லை அவங்க தாய் தந்தையோ இல்லை இவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடோ ஏதோ ஒன்று வந்துடும். இதுதான் 5ஆம் இடம் முடக்கு தோஷம். 21 தலைமுறை சாபங்களும் நிவர்த்தி ஆகணும்னா 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணினா தான் உங்க ஜாதக அசுர வளர்ச்சிக்கு போகுமா. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவரை எப்படி சரி செய்யறதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் தான் 5. இந்த 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் அது முடக்கு தோஷம் ஆயிருச்சுன்னா இந்த 5ஆம் இடம் என்பது முதல் புத்திரன், குழந்தை தான் 5ஆம் பாவம். அந்த ஜாதகருக்கு பாருங்கள் 5ஆம் பாவம் முடங்கிட்டாலே அந்த கரு உருவாகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கரு உருவாகுமா. கல்யாண மூச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கணும்னா அந்த 5ஆம் பாவம் தான் முதல் குழந்தை. இந்த முதல் குழந்தை பெற்று வெளியில் கொண்டு வந்துட்டாலே பெரிய விஷயம். அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுங்கிறது எவ்வளோ ஆனந்தப்படுறீங்க. ஆனால் அவருக்கு 5ஆம் இடம் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த முதல் குழந்தை பெற்று வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளவு சிரமப்படுவாராம். அப்போது 5ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த உலகத்தில் காதல் என்பது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த காதல்ங்கிறது எத்தனாம் இடம் கேட்டிங்கன்னா 5ஆம் பாவம் தான். யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருக்குதோ அவங்க காதலிப்பாங்க, அந்த காதலை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த காதலுக்கு இடையூறாய் ஒன்று இவங்க தாய் தந்தையோ இல்லை அவங்க தாய் தந்தையோ இல்லை இவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடோ ஏதோ ஒன்று வந்துடும். இதுதான் 5ஆம் இடம் முடக்கு தோஷம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். நீங்கள் பிறந்த மண்ணு தான் 5ஆம் பாவம். பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். 5ஆம் பாவம் தான் முடக்கு தோஷம். இந்த 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த கர்மா எப்படி செயல்படும். அப்போ இந்த 5ஆம் பாவம் முடக்கு தோஷங்கிறது சாதாரண விஷயமா? அப்போ இந்த 5ஆம் பாவம் முடக்கு தோஷங்கிறது பூர்வ புண்ணிய சாபம். இந்த பூர்வீக சாபம் தான் 5ஆம் பாவம். இந்த கர்மா விழுந்து உங்களால் மீண்டு வர முடியாது. அடுத்த லெவலுக்கு போகணும் அல்லவா. நம்ம முன்னோர்களுடைய சொத்து எல்லாமே பூர்வீகம்தான். அந்த காலத்தில் ஒரு 5 ஏக்கரா பூமி இருக்கும், அதை ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு காலத்தில் டவுனாக மாறிடும், அப்புறம் கிராமத்துலேருந்து டவுனாக மாறி பட்டணமாகி நல்ல ஒரு சிட்டி ஆயிரும். கடைசியில் பார்த்தா அது கோடிக்கணக்கான சொத்து வேல்யூவாயிரும். இப்போ அந்த டாக்குமெண்ட் எடுத்து அதை சைட்டை போட்டு பங்காளிகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த சித்தப்பா சொத்து பெரியப்பா சொத்துன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு நமக்கு தேவையான பங்கை மட்டும் நம்ம எடுத்தால் நம்ம கடங்கச்சி எல்லாம் அடைச்சி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் மூச்சு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வாரிசுகளுக்கு இந்த சொத்து மிச்சமிக்கிறத கொடுத்துட்டு போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த முடக்கு தோஷம் தடுத்து நிறுத்திடும். எப்படி? இதுதான் 5ஆம் பாவம். அடுத்தது குலதெய்வம் 5ஆம் பாவம். எப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகள் காமிச்சு கொடுத்தது முதல் மாதா பிதா குரு தெய்வம். அந்த தெய்வங்கிறது தான் குல தெய்வம். எப்படி? இது தெரியணும் அல்லவா. தெய்வம்னு பொதுவாக சொல்லி வச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டீங்க. இந்த உலகத்தில் முதல்ல உங்களை கொண்டு போய் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்களை குழந்தைய பிறந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஒரு 100க்கு 60% எல்லாரும் குலதெய்வத்தினுடைய பாதத்தில் நீங்கள் எல்லாம் மடியில் கோயில் கருவறையில் எல்லாருமே நீங்கள் எல்லாரும் சாமியோட அந்த கோவில் கருவறையில் படுத்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான் நீங்கள் எல்லாருமே. அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு பாருங்கள். பிறந்த குழந்தைக்கு இந்த 5ஆம் பாவம் முடக்கு தோஷம் இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலில் போய் சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அவங்க பேருக்கு என்ன பேர் வைக்கல அதை அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமா. அந்த காலத்தில் எத்தனை பேர் இன்றைக்கி பார்த்துக்கிறீங்களா? பூசாரியார் வந்து குழந்தை வாங்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா? இந்த பூசாரியார் வந்து குழந்தை வாங்கிட்டு போய் அந்த குழந்தை கொண்டு போய் சாமியோட கருவறைக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு பேர் 3 முறை வச்சு சாமியோட திருநூறு சந்தன குங்குமம் வச்சு அந்த குழந்தையை எடுத்து தாய் தந்தை கிட்ட கொடுப்பாங்க. அப்போ இந்த குலதெய்வம் வந்து
ஆரம்பத்திலேயே அந்த 5ஆம் பாவ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வாங்கினா, அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி ஒரு காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து வந்து அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணி அந்த கோயிலை எடுத்து நிலநாட்டுமா. அதுக்காகத்தான் குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லை. முதல்ல குலதெய்வம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கோயில் வேணும் பாருங்க. அப்போ இதெல்லாம் தேட கிடைக்காத செல்வம் அல்லவா. அப்போ 5ஆம் பாவம் முடக்கு தோஷமாக இருந்தால் இந்த குலதெய்வத்துக்கிட்ட இப்போ ஏற்பட்ட குலதெய்வத்தை போய் நம்ம தேங்காவோட சாயம்பட விடாது. 5ஆம் இடம் மனசில் நினச்ச காதல் நிறைவேறாது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சொத்து நம்ம கைக்கு வராது. 5ஆம் பாவம் முதல் குழந்தையுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வராது. 5ஆம் இடம் புத்தி இருதயம் 5ஆம் பாவம், புத்தி 5ஆம் பாவம். நல்ல புத்தி நல்ல இருதயத்தோடு நம்ம வாழணும். அப்போ புத்தி அறிவு எல்லாம் 5ஆம் பாவம். ஆசை நிறைவேறக்கூடிய இடம் 5ஆம் பாவம். பாருங்க, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணுமா. ஒருத்தர் சொல்லுவார், வாழ்க்கையில் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒரு 10 வீடு கட்டி நான் வாடகை வாங்கிங்க, வாழ்க்கையில் நான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வாடகையை வாங்கி சாப்பிட்டுட்டு காலத்துக்கு நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த உடம்பு பலமாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஆசை நிறைவேற மாட்டேதும்பாங்க. அதுக்கு காரணம் 5ஆம் பாவம். அப்போ இந்த 5ஆம் பாவத்தை நீங்கள் சரி பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி சரியாகும்? அப்போ இதை நீங்கள் சரி பண்ணணும் அல்லவா. உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுமல்ல. அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் குலதெய்வத்தினுடைய சிலையில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த காலத்தில் கல் எங்கே கிடச்சிது, இடம் எங்கே கிடச்சிது, கோயிலை எப்படி உருவாக்குனாங்க, சாதி சனத்தை எப்படி வர வச்சாங்க, அங்காளி பங்காளிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனாங்க, தெய்வத்துக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜை எப்படி பண்ணினாங்கன்னு அத்தனையும் குலதெய்வத்துக்கிட்ட தான் வந்து எல்லாரும் சேர்ந்தாகணுன்னு அந்த குலதெய்வத்தை எடுத்து நிலநாட்டவங்களுடைய குடும்பம் தான் தெய்வீகமான குடும்பமாக அந்த காலத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு பூசாரி பதவியே கிடைக்கிறதுக்கு காரணம். எப்படி சும்மா ஒரு தெய்வம் ஒரு பட்டம் கொடுத்துருமா, மனுஷன் ஒரு பட்டம் கொடுப்பார், ஜோதிட ரத்னான்னு ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுப்பார், ஜோதிட மாமணின்னு ஒருத்தர் கொடுப்பார். ஆனால் தெய்வம் கொடுக்குற பட்டம் நிலையானது, காலத்துக்கு அழியாதது. அப்போ இதெல்லாம் 5ஆம் பாவம் தானே. நம்ம ஜாதகத்தில் நம்ம 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அல்லவா. வாழ்க்கையில் பெரிய பெரிய லெவலுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அல்லவா. அப்போ இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா தானே. 21 தலைமுறை சாபங்களும் நிவர்த்தி ஆகணும்னா 5ஆம் பாவம் முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணினாத்தான் உங்கள் ஜாதக அசுர வளர்ச்சிக்கு போகுமா. அதுக்கு முதல் வந்து உங்கள் ஜாதகத்தை முதல்ல கண்டுபிடிச்சி உங்களுடைய பிறந்த தேதி நேர டயத்தை வச்சு உங்களுடைய நட்சத்திர ராசி லக்கணத்தை எடுத்து உங்களுடைய மகாதிசை விரித்து உங்கள் ஜாதகத்தில் ஆதி எந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு, தாயுடைய கர்ப்பத்தில் கர்ப்பகாலம் இருப்புன்னு சொல்லி ஒன்று வருமே, அது நீங்கள் இந்த பூமியில் என்ன விட்டுட்டு வந்தீங்களோ மிச்சம் இருக்கிறது அந்த இருப்பு. அந்த இருப்பு திசையிலேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா. அங்கே தான் உங்களுடைய யோகம் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும். அதை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் முடக்கு தோஷத்துக்குண்டான கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள அது எங்கே இருக்குதுன்னு, கர்ம வினை தீர்க்கக்கூடிய கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்களா. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் பார்க்காம கர்மவினை கோயில் எப்படி கிடைக்கும்? ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் அந்த விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஆன்லைன்லேயே என்னுடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நேராக வாங்கங்கிறா, நாடி பிடிச்சி பார்த்த மாதிரி அவங்க வச்சு பார்க்குறாங்க. ஆமாம்மா உங்களுக்கு ரத்த துடிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி காந்தாலையில் சொல்ல முடியும்? அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கர்மவினை தீருமா. இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணுமா செய்யக்கூடாது. உங்கள் முன்னோர்களுடைய அந்த அரவணைப்பு நல்லா இருக்கணும்ல. வாழ்க்கையில் இனிமேல் அந்த 5ஆம் இடம் முடக்கு தோஷமாக இருந்தால் அந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான காலத்தை நம்ம சரி செய்து நம்ம வாழ்க்கையில் பேரும் புகழ் சந்தோஷ நிம்மதியோடு வாழணும்னா அதுக்குரிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செய்யணும். அப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த 5ஆம் இடம் பூர்வீக சாபம் நம்மளை விட்டு போகணும்னா உங்கள் காலத்தில் இந்த முடக்கை கண்டுபிடிச்சி உங்கள் கர்மாவை குறைச்சி இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன படிக்கட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அந்த கோவிலை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. இது எல்லாமே பாருங்கள், இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். A4 சைஸில் ஒரு புத்தகம்,
ஒரு 1736 கொண்ட பரிகார புத்தகம். இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டுக்கே 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் சென்னையில் வடபழனியில் முருகன் கோவில் வாசல்லையே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு நம்மளுடைய கோவிலில் போய் ஒரு தீபம் வைக்கணும்னா அதுக்கு உண்டான அந்த மூலாதார மந்திரங்கள் என்ன அப்படின்னா, முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும், என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி விளக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விளக்கம்தான் அந்த விளக்காக மாறும். அப்போ இது எல்லாம் செய்துட்டு வாங்க. மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமுத்திர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க பூஜை பண்ணி அவங்க சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றோம். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலும் விஸ்வாமுத்திர கோயிலுக்கும் பௌர்ணமிக்கு நம்ம பஸ்ஸு நம்ம ஆஃபீஸு திருப்பூர்லேருந்து கிளம்புது. உங்களுக்கு கோயிலுக்கு வர விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9361388202, 9449515573, 9655715555. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு புக்குக்கு என்ன வேணும், பௌர்ணமி கோயிலுக்கு போகிறது என்ன வேணும், எல்லா விஷயங்களை பற்றியும் நீங்கள் நல்ல விதமாக தெரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.